ஹரி ஓம் மகா காளி. இன்றைக்கு ஒரு செய்தியை தொலைக்காட்சிகளில் பார்த்தபோது மனம் வருத்தமுற்றது. சற்றேறக்குரிய 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஆடம்பர திருமணம் திருநெல்வேலியில் நடைபெற்றது. திருநெல்வேலியில் புகழுடைய இருட்டுக்கடை அல்வா எனும் நிறுவனத்தை சார்ந்தவர்களுடைய வீட்டு திருமணம். அந்த நிறுவனத்தினுடைய குடும்ப பெண்ணுக்கும் மற்றொருவருக்கும் நடந்த ஒரு ஆடம்பர திருமணம் அது. அந்த திருமணம் குறித்தான செய்திகள் பல ஊடகங்களில் அப்போது வந்தது. எண்ணில் அடங்காத கலை நிகழ்ச்சிகளும் சுவை மிகுந்த விருந்துகளும் ஆடலும் பாடலும் ஆடை அலங்காரங்களும் நகை நட்டுகளுமாக பார்ப்போர் கண்கள் விரிய வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விமர்சையான திருமணம் அது. இப்படி நடந்த இந்த ஆடம்பர திருமணம் 2 மாதங்கள் கடந்த நிலையில் இரு வீட்டாரும் ஏதோ காரணங்களால் கருத்து வேறுபாடுக்குள்ளாகி இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை மாறி மாறி கூறிக்கொண்டு சமூகத்திற்கு முன்பாக வந்து நின்று விட்டார்கள். எங்களுக்கு நியாயம் வேணும், நீதி வேணும் என்று ஒருத்தர் மீது ஒருத்தர் அபாண்ட புகார்களோடு சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமோகமான வாழ்வை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கிற உயரிய நோக்கோடு நடத்தப்படுகிற ஒரு திருமணம் எங்கே வந்து நின்றிருக்கிறது? திருமணம் என்பது வாழையடி வாழையாக வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தின் தொடக்கம். குறித்து வருவதற்குள்ள முறித்து கொள்கிறதே ஏன்? ஒரு திருமணம் பல காரணங்களால் முறிவை சந்திக்கிறது, பிரிவை சந்திக்கிறது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. இங்கு யாம் சுட்டிக்காட்ட விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம், ஜனங்கள் இதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்று எமக்கு அனுமானிக்க முடியவில்லை என்றாலும் சில விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு தர்மம் நமக்கு இருக்கிறது. அடியணி சில பிரச்சனைகளின் காரணமாக சந்திக்கக்கூடியவர்களை கலந்தாய்வு செய்கிற போது, கருத்துக்களை கேட்டறிகிற போது, இங்கே கல்யாணம் அப்படி நடந்ததுங்க, ஏப்பா என்ன மாதிரி விமர்சையாக பண்ணார், எங்கள் கல்யாணத்துக்கு யானை ஊர்வலம் வச்சோம், எங்கள் கல்யாணம் இப்படி நடந்தது அப்படி நடந்தது, வர்ணிக்க வார்த்தை இல்லை என்று சொல்வாராக இருக்கிறார்கள். எத்தனையோ காரணங்களை சொல்லக்கூடிய இடத்துல அந்த கல்யாணம் நடைபெற்ற ஒரு ஆடம்பரத்தை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆடம்பர திருமணங்கள் அந்த இரு வீட்டாரனுடைய சமூக அந்தஸ்துக்கு ஒரு அடையாளமாக, அவர்களை ஒருவித பெருமிதத்தோடு அந்த சமூகத்தினர் பார்த்து பிரமிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையுமே ஒழிய, அந்த ஒரு நாள் 2 நாள் கூத்து என்பது சம்பந்தப்பட்ட அந்த திருமணத்தின் கதாநாயகன் கதாநாயகியாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தேவையில்லாத பெரும் திஷ்டி தோஷத்தை சேகரித்து அவர்கள் தலையில் கொட்டுகிற ஒரு சம்பிரதாயமாக ஆடம்பர திருமணங்கள் பெருமளவு ஜனங்களை கூட வைத்து வாழ்த்தையும் ஆசியும் தருவதற்கு மேலாக பெருமளவு கூடியிருக்கும் ஜனங்களிடமிருந்து ஏக்க பெருமூச்சுகளும் பொறாமை உணர்வுகளும் திஷ்டி தோஷங்களையும் அந்த மண்டபம் முழுக்க நிறைய குப்பைகளைப் போல குவிந்து அதில் அந்த மணமக்கள் மூழ்கி நிற்கிறார்கள். இப்படியான
திருமண தோஷம், ஆடம்பர திருமண தோஷத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மணமக்கள் அந்த தோஷத்திலிருந்து கடும் அவஸ்தைகளை அடுத்தடுத்த காலங்களில் எதிர்கொண்டு பலவிதமான இடர்பாடுகள், போராட்டங்களை காரணமில்லாமல் அனுபவிக்கிறார்கள். இப்படியான இந்த தோஷம் நீங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாமாங்கம் ஆகிவிடுகிறது, 12 ஆண்டுகள் ஆகிறது. இப்படி ஆடம்பரமாக நடத்தப்பட்ட பல ஜோடிகள் திருமணத்திற்கு பிறகு குழந்தை பேறு தள்ளி போகுதல், அதாவது குழந்தை தங்காமல் கருக்கலைப்பு நடைபெறுவது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவது, அப்படியே குழந்தை பிறந்தாலும் ஏதேனும் குறைகளை தாங்கிய குழந்தைகள் பிறப்பது, கணவனோ மனைவியோ ஏதேனும் விபத்தில் போவது, விவாகரத்தாவது, இப்படி அந்த திருமணம் ஒரு தோஷ பாதிப்பாக நின்று விடுகிறது. வாழ்வாங்கு வாழ வேண்டிய அந்த தம்பதியர், தலைமுறை தலைமுறையாக தொடர வேண்டிய அந்த சந்ததிகள் ஏதோ ஒரு சூனியம் வைக்கப்பட்டது போல மற்றொரு பார்த்து பரிதவிக்கக்கூடிய, பரிதாபம் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அந்த குறிப்பிட்ட ஆடம்பர திருமண தம்பதியர்கள் தங்களுடைய வாழ்நாளில் திருமணத்திற்கு பின்பான காலங்களில் பெரும் சுமையை சுமக்கிறார்கள். எத்தனையோ ஆடம்பர திருமணங்கள் சமூகத்தில் நடக்கிறது. எல்லாம் அப்படியான ஒரு விதண்டாவாதம் உங்களுக்குள் ஏற்படும். ஆடம்பர திருமணங்கள் ஆதிகாலத்தில் யார் செய்திருப்பார்? அரச வாழ்வு வாழ்ந்தோர் செய்திருப்பார். பெரிய அரச குடும்பங்கள் செய்திருக்கும். எந்த அரசருக்காவது ஒரு மனைவி என்று வரலாறு சொல்கிறதா? பல தாரங்களை உடையவர்கள் அரசர்கள். அவர்களுக்கு ஒரு தோஷ பாதிப்புன்னா இன்னொரு திருமணம் பண்ணிடுவான். சாமானிய மக்கள், அறநெறிகள் தவறாமல் வாழக்கூடிய ஜனங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், நியாய தர்மங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் ஒவ்வொரு மனைவியோடு வாழ வேண்டும், ஒரு கணவனோடு இந்த வாழ்வு பூர்த்தியாக வேண்டும் என்று எண்ணுவோராக இருப்பர். எத்தனையோ பெரிய குடும்பங்களில் ஆடம்பர திருமணங்களை சந்தித்தவர்கள் நடுவயதில் விதவை கோலத்தை சார்ந்திருக்கிறார்கள். நடுவயதில் இனம் புரியாத எண்ணற்ற இன்னல்களை, துயரங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். திருமணம் என்பது நல்லோர் பலர் கூடி குருத்தாக வளர இருக்கிற அந்த பிஞ்சுகளுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் மனப்பூர்வமான ஆசிகளையும் வழங்குவதற்குரிய ஒரு நிகழ்வு, ஒரு சம்பிரதாய நிகழ்வு. அந்த இடத்துல அதுதான் நிறைஞ்சி இருக்கணும். தாலி கட்டுகிற போது யாராவது தும்மிடக்கூடாது, யாராவது ஏதாவது பேச்சுவாக்கில் ஒரு அபசொற்களை அவங்களுடைய சம்பாஷணையில் பயன்படுத்தி அது அந்த நேரம் சபையில் பலர் காதுக்கு விழுந்து விடக்கூடாதுன்னு கெட்டி மேளம்னு அந்த பெரும் ஓசை எழுப்பக்கூடிய வாத்தியத்தை இசைத்து யாவரையும் அந்த கணம் ஒருநிலைப்படுத்துகிற ஒரு சம்பிரதாயம் நம்மளுடைய திருமண முறைகளில் தானே இருக்குது. காரணம், அந்த திருமணத்துக்கு அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் அப்படி, திருமண சடங்குகளினுடைய முக்கியத்துவம் அப்படி. எத்தனை தான் ஆடம்பர செல்வாக்கு மிகுந்த குடும்பமாக இருந்தாலும் பல சமூக அமைப்புகளில், குல வழக்கங்களில் தாலி கட்டுற நேரத்தில் மணப்பெண் மணமகள் சாதாரண கைத்தறி சேலை அணிந்து கட்டிக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. எத்தனையோ செல்வாக்கான மனிதர்கள் வெளியில் தெரியாமல் எளிய திருமணங்களும் நடத்துகிறாங்க. அதற்கு அண்மை உதாரணம்
நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்தார். பெரிய அளவுக்கு விருந்தினர்களை அவர் அழைக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திருமணம் முடிந்த பிறகு தான் அந்த செய்தியே வெளியில் வந்தது. அவர் நினைத்திருந்தால் இந்தியாவில் செல்வந்தர்கள் யாவரையும் கூட்டியிருக்க முடியும். அது மாதிரி வாய்ப்பு இருந்த ஆடம்பரங்களை தவிர்க்கக்கூடியவர்கள் நம் தேசத்தில் இருக்கிறாங்க. இதுதாண்டா வாய்ப்பு, நம்ம எல்லா ஆடம்பரத்தையும் காட்டணும்னு நினைக்கிறவங்க இப்போ பெருகி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியான எண்ணம் உடையவர்களுக்கு தான் இந்த உரையை நாம் வழங்க முன்வருகிறோம். ஒரு பொழுதும் அதிக ஆடம்பரங்கள் அன்றைய ஒரு நாள் பொழுதுக்கு ஒரு பெருங்கூத்தாக பெருமை மிகு நிகழ்வாக இருக்குமே ஒழிய, அந்த நிகழ்வுக்கு பின்னால் அந்த நிகழ்வில் சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த மணமக்கள் பெருமளவு திஷ்டி தோஷங்களை சுமக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இன்பமாக வாழ வேண்டிய வாழ்வுக்கு அடித்தளம் விட வேண்டிய அந்த பெற்றோர்கள் வாழ்வுக்கு பிறகான காரணமற்ற துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பாதையை நாமே நமக்கறியாமல் வழியமைத்து கொடுத்து விடுகிறோம். பிறருடைய கண்திஷ்டி பெறக்கூடிய பெரும் செயல்பாடுகளை நாம் ஒருபொழுதும் செய்யாமல் இருப்பதுதான் எந்த நேரத்துக்கும் சாலச் சிறந்தது. காரணம், நாம் மிகப்பெரிய மேலை நாடுகளில் நவீனங்கள் நிறைந்த பெரும் செல்வ கடாட்சங்கள் நிறைந்த நாடுகளில் நாம் பிறப்படுத்து வாழலை. இன்றைக்கும் ஒரு வேளை 2 வேளை சாப்பாட்டுக்கும் உடை போதுமான உடை இல்லாமலும் இருக்க இடமில்லாமலும் எண்ணற்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில் 10 பத்தாம வாழ்கிற ஜனங்கள் தான் பெரும்பகுதி. அப்படியான தேசத்தில் நமக்கு பகவான் ஏதோ ஒரு பெரிய சௌரியம் கொடுத்துருக்கிறான்னா அதை பணிவோடு அடக்கத்தோடு நாம் கட்டி காவந்து பண்ணணும். பல பேர் கண் பட, பல பேர் வைத்தெறிய, நான் எப்படி இருக்கிறேன் பார், என்னுடைய அந்தஸ்து எப்படி பார், என்னுடைய நிலை எப்படி இருக்கு பாருன்னு காட்டுகிற போது கண்டிப்பாக அந்த நிலைக்கு ஒரு பாதிப்பு வரும். அது செய்கிறவனுக்கு வந்தால் பரவாயில்ல, புதிதாக தொடங்குகிற வாழ்க்கையை தொடங்குகிற புதுமண தம்பதியை போய் சேர்ந்து விடுகிறது. காரணம், அவங்க தான் அந்த சபையில் விழா நாயகர்கள். ஆடம்பர திருமணங்கள் அவசியமா என யோசியுங்கள். ஆடம்பர திருமணங்களுக்காக செய்ய இருக்கிற சில பல கோடி ரூபாய்களை அந்த புதுமண தம்பதியர்களுக்கு ஏதேனும் ஒரு சொத்தாகவோ அல்லது அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வழிகாட்டக்கூடிய சில வசதிகளையோ அல்லது தேசமெங்கும் சுற்றி பார்ப்பதற்கோ பிற நாடுகளுக்கு செல்வதற்குரிய செலவினங்களாகவோ அவர்களுக்கே அதை பயன்படும்படி செய்யலாம். இப்படியாக நான் ஊரை கூட்டி பெரும் விழாவாக நடத்துகிறேன் என்று அதை 2 நாள் கூத்து 3 நாள் கூத்து நடத்துகிற போது வந்தவர்கள்லாம் என்ன சொல்லுவான், என்ன மாதிரி சம்பாதிச்சானோ தெரில, இவ்வளோ செலவு பண்ணிட்டான்டாம்பான். ஒரே வார்த்தை, இதுதான் ஆடம்பர திருமணங்களுக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேட். பார்க்கவே தெரியலங்க, ஏதோ பாத்திர கடை தான் வச்சுருக்காருன்னு நினச்சோம். என்னங்க கல்யாணத்தில் 40 கோடி செலவு பண்ணியிருப்பார் போல இருக்கு அப்படின்பா. பார்க்குறதுக்கே என்னன்னு தெரியல, துணி கடை தான் வச்சுருந்தாரு. என்னங்க இவ்வளோ செலவு பண்ணுறான் கல்யாணத்துக்கு, அப்படின்னா இன்னும் எவ்வளவு இருக்கும்னு கேட்பான். ஏனென்றால் இயக்கம் ஜனங்களை தங்கள் அறியாமல் வரும். அடிவயத்திலிருந்து வரக்கூடிய அந்த சொற்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சுடும். பெருமூச்சியினுடைய அந்த வெப்பம் அந்த புதுமண தம்பதியினுடைய பூக்களை போய் வாட வைக்கும். அதனால் திருமணம் என்பது ரொம்ப ஆடம்பரம் வேண்டாம். ஒரு அளவுக்கு அவசியத்துக்கு உரிய வசதிகளை நாம் செய்து கொள்ள வேண்டியது தான். ஆனால் நினைத்து பார்க்க முடியாத, அப்படியே தேவலோகத்தில் மணப்பெண் நடந்து வருவது போல காட்சிகளை அமைப்பது, பெரிய தேவதைகள்லாம் வந்து பூச்செறிந்து அழைத்து செல்வது போல ஆடம்பரங்களை உருவாக்குவது, எங்கு திரும்பினும் பிரமிப்புகளை ஏற்படுத்துவது,
இதெல்லாம் எதுக்கு? இது எல்லாம் நாமே நமக்கு வைத்துக்கொள்கிற சூனியம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆடம்பர திருமணங்களை செய்தோர் பலர் அடியனுடைய உரையை கேட்கிற போது அந்த திருமணத்துக்கு பிறகான தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் பட்ட அவஸ்தைகளை எண்ணி சரியா சொல்றார் என்றுதான் ஏற்றுக்கொள்வார்கள். தங்களுக்கு ஏதேனும் இது குறித்தான அனுபவ கருத்துக்கள் இருப்பின் அதை நீங்கள் பதிவிடுக. ஹரி ஓம் மகா